ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால ஜீரோலேருந்து க்ரோரில் கூட என் பண்ண முடியும். ஸோ 2026 பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை ஜாப் போகிறது பெட்டரா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட மைண்டுக்கு வர ஒரே கொஸ்டின், எல்லாருமே பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா யாரு தான் ஒர்க் பண்ணுறது? பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்ப்ளாயிஸ் வேணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு யோசித்தேன். பிகாஸ் ஒரு கம்பெனிக்கு நம்ம எம்ப்ளாயாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மந்த்லி ஸ்டேபிளான ஒரு சேலரி இருக்கும். ஆல்சோ வந்துட்டு சம் கம்பெனிஸில் பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக ஆகவும் முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆல்சோ வந்துட்டு நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணாலும் அட் த எண்ட் வந்துட்டு நம்மளோட இன்கம் வந்துட்டு அந்த அளவு க்ரோ ஆகாது. பிகாஸ் நம்ம இன்கம் க்ரோ பண்ணோம் அப்படின்னா 2 இயர்ஸ் ஒன்ஸாவது நம்ம கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும். அதுவுமே வந்துட்டு நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணியும் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து தான் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால ஜீரோலேருந்து க்ரோரில் கூட என் பண்ண முடியும். ஆல்சோ அதுவே மொத்தமாக ஃபெயில் ஆகி லாஸ் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் மணி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி வந்துட்டு எவ்வளோ இயர்ஸில் நமக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் வரும் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இருக்காது. அதுக்கான ஒரு கரெக்டான டைமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதனால் ரிஸ்க்குமே அதிகம். நமக்கு வந்துட்டு மந்த்லி ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்காது. ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ஜாப் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பிஸ்னஸ் பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அப்போ கேட்டிருந்தா நான் ஜாப் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். பட் இப்போ கேட்டால் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு தோணுது. அதனால் சொல்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் ஒரு எம்ப்ளாயாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஒரு பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து நான் என்னோட மணியை உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஸ்டில் ஜாப் தான் சூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாராவது புதுசாக வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.